வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு 34 வயசு வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு 27 இல்லைன்னா 26ஓட கூட முடியலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய வக்கர நிவர்த்தி. குரு எங்கேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாருனாக்கா 6ஆம் இடத்துல. இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. 6ஆம் இடத்துல அப்படின்னாக்கா இப்போ 7 சனி விடுதலையான பிறகு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். நிறைய பொருளாதாரம் அப்படின்னாக்கா குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கிடையாது. 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், முயற்சி ஸ்தானாதிபதி. எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவர் இந்த கிரகம் போயிட்டு மறைவு ஸ்தானத்தில் போயிட்டாருனாக்கா நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. அந்த தடைகள்லாம் இப்போ விலகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முயற்சிகள் அதிகமாக போட்டிருப்பீங்க. வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, திருமணத்துக்காக, எல்லாமே படிப்புக்காக என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, அதாவது 7 சனியில் எதையுமே பண்ணியிருக்க முடியாது. அது எப்படியும் உங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கு. எந்த பக்கம் போனாலும் எதுவுமே நடக்காத மாதிரி, எதுக்குடா இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி மனநிலையை கொடுத்துருக்கும் இந்த 7 சனி காலகட்டத்தில். அதிலேருந்து மீண்டு வந்த பிறகு எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னாக்கா அந்த முயற்சிகள் உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்ப்போம். 16 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் இப்போ என்னோட கணக்குப்படி நான் ராகு தசை எடுத்திருக்கிறேன். ராகு பெரும்பாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில அவயோக கிரக நட்சத்திரம் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீடு, கூடவே கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, அதாவது குரு இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய மனசு ரீதியாக ப்ராப்ளம். அது வேறு வழியில் லவ் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கன்ஃபார்மாக உண்டு நிறைய. அது நல்லதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல டைம்னு சொல்ல மாட்டேன், லவ் அதெல்லாம். ஆனால் அது மாதிரி வந்தவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். படிப்பு ரீதியாக நிறைய நீங்கள் முயற்சி எடுத்து வந்தாலும் ரொம்ப டல்லாக இருப்பீங்க. நிறைய வெற்றி வாய்ப்புகளை பார்த்துருக்க முடியாது. இப்போ வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். அதிகப்படியான உங்களுக்கு இப்போ மனசு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேசாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி ஒரு தன்னம்பிக்கை இப்போ பிறந்திருக்கும். அதிகமாக மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. டோட்டலாகவே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எது சார்ந்து இருந்தாலும் அதுலேருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம், இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு உச்சமாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். அது எது சார்ந்தோ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இருந்தாலும் சரி, இல்லை வெளி மாநிலத்துக்கு, இல்லை வெளியே போய்ட்டு எதாவது வேலை பார்க்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே சாத்தியமாகும். இதுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா 25ல் நிறைய பேருக்கு வேலை மாற்றத்தை கொடுத்தது, வேலையை கொடுத்தது. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிது. வேலை உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இதுக்கு முன்னாடி வேலையில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வேலையில் ப்ராப்ளம் இருக்காது. வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? திருமணம் நடக்கும். யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ இப்போ திருமணம் நடக்கும். இன்னொன்று 23லேருந்து 25 26க்குள்ளே உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி தான் போகும். நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அதுலேயும் விதிவிலக்கு உண்டு. சனி 12ஆம் இடத்துல, ஜென்ம ராசியில், ராசிக்கு 2ஆம் இடத்துல, 7 சனியில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே, அதாவது உங்கள் ஜாதகத்தில் 7 சனி பிறக்கும்போது 11ஆம் இடத்துல இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் திருமணம் இந்த 7 சனியில் நடந்துடும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் 7 சனி முடிஞ்ச பிறகு, சார் நான் என்ன சொல்கிறேன், 7 சனி முடிஞ்ச பிறகும் திருமணம் கூடி வராதவங்களுக்கு இப்போ கூடி வரும். திருமணம் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா 7 சனி அப்படிங்கிறத பெரும்பாலும் அவங்களுக்கு 27 வயசுக்கு மேலே கூட ஒரு சில பேருக்கு திருமணத்தை கொடுக்குது. 28 30 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமண ரீதியாக ஏற்றம்.
கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்து பிரிஞ்சிருக்கிறவங்க பார்த்தீங்களா, இப்போ சேரக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணினா டைவர்ஸ் எல்லாம் இப்போ தான் கிடைக்கும். இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு டைவர்ஸ் கிடைக்கிறது, மறுவாழ்க்கை அமையிறது எல்லாமே இப்போ நடக்கும். அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. சொல்லவே தேவையில்ல. உங்களை வந்து யாரெல்லாம் இயக்கி இருப்பாங்களோன்னு தெரியாது. அதாவது உங்களை யாரெல்லாம் டியூன் பண்ணியிருப்பாங்களோ, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ இதன் பிறகு அனுபவிப்பாங்க. நிறைய வேலை ரீதியாக சொல்லவே தேவையில்ல. அதிகபட்சமாக உங்களை என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணியிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் அவ்வளோ கேலி கூத்தா இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய வந்து எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்துருக்கும். ஏன்னா 7.5 சனி அது எல்லாமே விட்டு வெளியே வந்துட்டீங்க. இப்போ வந்து சொந்தங்கள் எதிர்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. பிரிஞ்சு போன நட்பெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க எதிர்க்கெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வரும். புதுசாக ஒரு தொழிலை தொடங்கலாம். அது மாதிரி திருமண ரீதியாக நான் சொல்லிட்டேன் நிறைய நல்லாவே இருக்கும் அப்படின்னு. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டத்திலையும் சரி. ஏன்னா இது வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தொழில் தொடங்க வச்சுருக்கோம். ஒரு தொழில் தொடங்கினேன் சார், ஒரு பிஸ்னஸில் எதுவுமே போட்டேன், மொத்தமாக லாக் ஆகி போச்சு, பணம் வரல, எதுக்குடா அந்த தொழில் பண்ணமோன்னு ஆகிப்போச்சு, அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், இது மாதிரி நிறைய கதைகளை சொல்லுவீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறது தான் சிறப்பு. இதில் தொழில் பண்ணிங்கனாக்கா எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. 100க்கு 10 பேருக்கு வேணால் தொழில் கொடுக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து. அதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. அப்படி பரிவர்த்தனையாகி தசை பண்ணாலும் சரி, இல்லை சுபகிரக சேர்க்கை இருந்து தசை பண்ணால் கூட வளர்ச்சி இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த குரு தசை அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். எம்ப்ளாய்க்கு சிறப்பு. எம்ப்ளாய்க்கு என்ன காலகட்டத்திலையும் உங்களுக்கு கஷ்டம் வராது. இப்போ வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, வேலை மாற்றலாம். ஏன்னா ஏற்கனவே வேலையில் நிறைய நெருக்கடி இருக்கும், வேலை மாற்றலாம். வேலை கிடைக்காம இருக்க இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா வேலைலாம் வந்து ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம் 2024 எண்டுக்கு பிறகு, இல்லைனா 25 ஃபுல்லாகவே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேலை பிரச்சனை வந்திருக்கும். இப்போ வேலை தேடிட்டு இருந்தால் வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடினா கூட, ரொம்ப நாளானா அந்த காலகட்டங்கள்லேருந்து வேலை தேடிட்டு இருந்தீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு உடனே வேலை கிடச்சிடும். எம்ப்ளாய்க்கெல்லாம் பிரச்சனை வராது. அப்படி வேலையில் ப்ராப்ளம்னாக்கா இப்போது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்படி இல்லை, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கேன், வேலையில் இருக்க சார், ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கேன், இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வேலை போயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் ப்ரொமோஷன்லாம் பார்த்துட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வரும்போது உங்களுக்கு வேலையில் வந்து அதுக்கு முன்னாடி கூட ப்ரொமோஷன் கொடுக்குறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். இப்போ டக்குன்னு அது வந்து தள்ளி போட்டுருப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. எதுக்கு இதுமாதிரி தடை பண்ணுறது? அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, எது தனியார் துறையில் எங்கே இருந்தாலும் சரி, அது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வரலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை வேறு நாட்டுக்கு போகலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இதெல்லாமே தடை கொடுத்ததுன்னா 24 இருந்து இப்போ அந்த தடைகள் விலகும். சூப்பராக இருக்கும். இப்போ குரு பயிற்சியோட பலன்களை இப்போ எடுத்துக்கலாம். அருமையான இது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ வாழவே முடியாதுன்னு கேட்காதீங்க. தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள், உங்களுக்கு நேர்மையாக பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நல்லாவே இருக்கும். அதாவது வந்து ரொம்ப கெடுத்துறாது. ஏன் வந்து சொல்கிறேன்னாக்கா, இது அவயோக தசை. இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் வருமானம் வரும், ஒரு மாதம் வருமானம் வரும், ஒரு மாதம் வருமானம் வராது. மணி லாக் ஆகும். சுற்றி இருக்கிறவங்க யாரும் சரி இருக்க மாட்டாங்க. அதாவது பணம் வர்றதே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி எப்படி சுற்றி பார்த்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் நெகட்டிவாக இருப்பாங்க. அதனால் சொல்கிறேன், இந்த குரு தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எப்போவுமே மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய பேருக்கு அதுமாரி கஷ்டத்தை தான் கொடுக்குது. அதனால் வந்து நல்லா சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம 4 வார்த்தை நல்லது சொல்லிட்டு போயிடலாம், இல்லைன்னு சொல்ல. நல்லது தான் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆண்ட புண்ணியத்தில் 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். இன்னொன்று 7.5 சனியில் அதுவும் செஞ்சுருக்காது. சனி தசை 7.5 சனிக்கு முன்னாடி ஆரம்பித்து ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிருந்திருக்கலாம். ஆனால் 7.5 சனி வந்த பிறகு 2018க்கு பிறகு நிறைய மோசடியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அந்த தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே. ஆனால் இப்போ முடிஞ்ச பிறகு இப்போ உடனே வந்து சனி தசையில் பின்னாடி அந்த சுக்கிர புத்தி ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். அதாவது சென்டர் பகுதியில் 9, அதாவது சூரிய புத்தியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. வேறு லக்கணம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்தால், அதே சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தால் உங்களுக்கு எப்படி போதோ 7.5 சனியில் எப்படி போச்சோ அப்படி தான் போகும். உங்களுக்கு கஷ்டத்தில் போச்சுன்னா அது கஷ்டத்தில் தான் போகும். அதாவது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தால், சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்தால் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தை நம்பக்கூடாது.
வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி, பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக முயற்சி பண்ணுங்கள். அதே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கேரண்டி கிடையாது. ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டு, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் தான் லாட்ரி, உழைப்பு இல்லாமல் நீங்கள் எந்த பணமும் வராது. அது மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் தொழில் தாராளமாக பண்ணிகிட்டே வாங்க. பண்ணுற தொழிலை பண்ணிகிட்டே வாங்க, எதையுமே மாற்றாதீங்க. மாற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த தொழில். மாற்றினீங்கனாக்கா ஏதோ ஒன்று லாக் ஆகும். கொஞ்சம் பார்த்துங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த சனி திசையில். ஏன்னா வந்து 19 வருஷத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு ஒன்று இருக்குது. சுபத்துவமாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ கூட 7.5 சனி கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும், நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். 7.5 சனி விடுதலையான பிறகாவது இந்த சனி தசையில் நல்லா இருப்புமான்னு கேட்பாங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரர். நல்லா இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளத்தை விட இப்போ மேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது. மணி வரவு, அதாவது பண வரவு, இல்லைனா வேலை தொழில் ஓரளவுக்கு ரன் ஆகி ஓரளவுக்கு சுமூகமாக போகும். பரவாயில்லைங்க, நல்லபடியாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்ல. எப்படி பார்த்தாலும் அந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும், இல்லைனா நோய் நொடி பிரச்சனை இருக்கும். புதன் தசைக்கு டோட்டலாகவே இந்த மகர ராசிக்கு வந்து 6ன்னா 6 கூடைய பலன்களை இந்த 7.5 சனியில் கொடுத்துருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, கடன் மேலே கடனாக இருக்கும், கட்ட முடியாத அளவுக்கு, இல்லை வருமானம் வராமல் இருக்கும், ரொம்ப வருமான கஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வருமானம் வந்தால் தானே கட்ட முடியும். எதுவுமே இல்லைனா எப்படி கட்ட முடியும்? அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு இந்த வக்கர நிவர்த்தி ஓரளவுக்கு மாற்றங்கள் உண்டு. அதாவது 7ஆம் இடத்துக்கு வந்து உச்ச வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏதோ ஒரு தொழில் மாற்றம், இல்லை வேலை மாற்றம், அது மாதிரி உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, நோய் நொடி பிரச்சனைகள், வரக்கூடிய பணம் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுப விசேஷங்கள் அதிகமாக இருக்குது வீட்டில். உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. ஏன்னா இவர் வந்து 5ஆம் அதிபதியோடு சுற்றினே இருப்பார், சுக்கிரனோட. அந்த வாரிசுகள் சிறப்பு. அவங்களுக்கு வந்து வேலை தொழில் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பு. அதாவது பரவாயில்ல, இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு அருமையாக சொத்து சம்மந்தமான ஒரு சேர்க்கை, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.